வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு இன்றைக்கி வருமான வரித்துறை சம்மந்தமான ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் நீங்கள் 15 கோடிக்கு அபராதம் செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உத்தரவு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எப்போதுமே ஒரு நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றம் தவிர மற்ற எல்லா நீதிமன்றங்கள்லேயும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அப்பலட் அத்தாரிட்டி, அதுக்கு மேல்முறையீடுன்னு போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பில் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்கள் இப்போ இதில் நிறைய கட்ட வேண்டியது இல்லைன்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்கன்னா வேணால் தீர்ப்பாணையத்துக்கு போங்க, ட்ரிபுனல், இன்கம் டேக்ஸ் ட்ரிபுனல் போங்க. ஆனால் ஏற்கனவே நீங்கள் போய் அவங்க கொடுத்ததை வச்சு தான், ட்ரிபுனல்லையே கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால் இது செல்லும். இதையும் எதிர்த்து நீங்கள் போகணுன்னா போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ மேல்முறையீடு போனால் என்ன ஆகும்? நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்கள் உச்சநீதிமன்றத்தை தான் இவங்க மேல்முறையீடு போகணும். ட்ரிபுனல் தப்பாக தீர்ப்பு கொடுத்துருச்சு, உயர்நீதிமன்றம் தப்பாக தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே தான் போகணும், உச்சநீதிமன்றம் தான் போகணும். போனால் ரொம்ப நல்லது, மக்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும், பெரிய நன்மை கிடைக்கும். அது என்ன நன்மை கிடைக்கும்? அவங்க ரசிகர்கள்னு ஒரு முரட்டு கூட்டம் சுற்றுது இல்லை, முரட்டு கூட்டம் தான் அது. ஒன்றும் அதை முட்டாள்கள்னு சொல்லுவாங்க, தற்குறி அணில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தான் சொன்னேன், நான் சொல்லலை அதை. ஆனால் அது ஒரு முட்டாள் கூட்டம் தான். அதாவது எப்படின்னா முரட்டுத்தனம் நிறைஞ்ச முட்டாள் கூட்டம். என்ன கொடூரம்னா அங்கே இருக்கிற 2வது இடத்துல இருக்கணும் அப்படி தான் இருக்கேன். விஜய் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வாயை திறக்கிறது இல்லை, திறந்தால் தானே தெரியும். சரி, இப்போ இவர் மேல்முறையீடு போகிறது நல்லது. எப்படி மேல்முறையீடு போச்சுன்னா பதில் யார் சொல்லணும்? கோர்ட் யார் பதில், ஐயா பதில் சொல்லுங்கன்னு யாரை கூப்பிடும்? இந்த வருமான வரித்துறை தான் கூப்பிடும். இந்த விஷயமே எப்போ வெளியே வந்துச்சு தெரியுமா? இவர் 15 கோடி வாங்கிட்டு மறைச்சிருக்காரு அப்படின்றது வருமான வரித்துறையினுடைய சோதனையில் தான் இந்த இதே எடுக்கிறாங்க, இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வருமான வரித்துறையில் இன்னும் மிச்சம் இருக்குது சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம். அது இப்போ இல்லை, முதல்ல 15 கோடிக்கு ஒரு ஃபைனை போட்டு லேசாக ஒரு அடி, இனிமேல் தான் விழுங்கும் மரண அடிக்கலாம். அப்போ இவர் உச்சநீதிமன்றம் போனார்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பொது வெளியிலையோ இல்லை மற்ற இதில் சொன்னால் கூட அவங்க இதை இல்லை எங்கள் மேலே கால் புணர்ச்சியில் சொல்கிறாங்கன்றவங்க கோர்ட்டே கூப்பிட்டு சொல்லணும். ஏன் காரி துப்புற மாதிரி இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லணும். உச்சநீதிமன்றம் காரி துப்புனா தான் அந்த முட்டா பசங்களுக்காவது கொஞ்சம் மண்டையில் ஏறும், ஐயோ இவன் இவ்வளோ பெரிய மோசமானவனா அப்படின்னு. புரியுதா? மேல்முறையீடு நல்லது, போங்க.